ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் தீராத கடன் தொல்லைகள், உங்களை முடக்கும் வழக்குகள், உங்களால் மீற முடியாத அடிமைத்தனங்கள் அல்லது உங்களை வதைக்கும் தீய பழக்க வழக்கங்கள் என ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத கட்டுகளில் சிக்கி தவிப்பது போன்ற உணர்வு தங்களுக்குள் இருக்கலாம். இந்த துயரங்களில் இருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று ஏங்குபவர்கள் துதிக்க வேண்டிய பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 79வது பாடல் நம்மை பிடித்துள்ள அத்தனை உலக கட்டுகளையும் கர்ம வினைகளையும் அறுத்து எறிந்து நமக்கு உன்னதமான மன விடுதலையையும் வெற்றியையும் தரக்கூடிய மிக விசேஷமான துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. அதாவது, நம்மை பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனை கவலைகளையும் போக்கக்கூடிய பேரருள் என் அன்னை அபிராமியின் கடைக்கண் பார்வைக்கு உண்டு. அந்த அன்னைக்கு வேதங்கள் காட்டிய நல்வழியில் மலர் தூவி மனமுருகி வழிபடுவதற்கு தூய்மையான பக்தியுடைய ஒரு மனமும் எனக்கு உண்டு. நமக்கு அருள் செய்ய அன்னையும் அவளை வணங்க நல்ல வழியும் இப்படி நேராக இருக்கும் பொழுது வீணான பழி சொற்களுக்கு ஆளாகி நாளும் தீய பாவ செயல்களையே செய்து அதன் பயனாக அழியக்கூடிய நரகமாகிய ஆழமான குழியினுள்ளே வீழ்ந்து மூழ்கி அழிய போகும் தீய குணம் படைத்த கயவர்களோடு அடியவனான என்னை ஏன் தாயே இன்னும் கூட்டி வைக்கிறாய்? அவர்களின் கூட்டுறவிலிருந்து என்னை விடுவித்தருள்வாய் அம்மா. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், அன்னை அபிராமியின் குளிர்ந்த பார்வையில் உலக துயரங்களை நீக்கும் பேரருள் நிறைந்துள்ளது. அவளை வழிபடுவதற்கான உன்னதமான நல்வழியும் நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத பாதை கண்முன்னே இருக்கும் பொழுது அதை விடுத்து நாளும் பாவங்களை செய்து பழிச்சொற்களுக்கு ஆளாகி நரக குழியில் விழப்போகும் தீய மனிதர்களின் சகவாசத்திலும் உலக மாயை என்னும் கட்டுகளிலும் நான் ஏன் இன்னும் உழல வேண்டும் என்று பட்டர் அன்னையை கேட்கிறார். தீய மனிதர்களின் கூட்டுறவு, தீய பழக்கங்கள் மற்றும் நம்மை துயரத்தில் ஆழ்த்தும் உலக கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து தன் திருவடி நிழலில் சேர்க்க வேண்டும் என்று பட்டர் உருகும் இப்பாடலை துதிப்போர்க்கு எத்தகைய சிறை கட்டுகளும் விலகும். பாராயணம் செய்யும் முறை: சனிக்கிழமை கட்டுக்கள் தடைகள் நீங்க உகந்த நாள். திங்கட்கிழமை அல்லது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது நெய்விளக்கேற்றி வைத்து படிப்பது விசேஷம். உங்களை முடக்கும் கடன் சுமைகள், வழக்கு தொல்லைகள், தீய பழக்க வழக்கங்கள் அல்லது தீய மனிதர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்யலாம். என்னை சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை கட்டுகளையும் அன்னை தன் பேரருளால் உடைத்தெறிந்து விட்டாள் என்று முழுமையான நிம்மதியோடு தூய்மையான சரணாகதி உணர்வோடும் ஓத வேண்டும். தடைகளையும் வினை கட்டுகளையும் அறுக்கும் சாத்வீக மற்றும் தற்காப்பு வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த வெண்பொங்கல், பால் சாதம் அல்லது கற்கண்டு கலந்த பசும்பால் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் மற்றும் நறுமணமிக்க மல்லிகை மலர்களை அல்லது துளசி வில்வ இலைகளை சமர்ப்பித்து வழிபடலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 79வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களை சுற்றியுள்ள தீய மனிதர்களின் சேர்க்கை உங்களை விட்டு தானாகவே விலகும். உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் மறைமுக பாசக்கட்டுகள், கடன் சுமைகள் மற்றும் மன அழுத்தங்கள் யாவும் அன்னை அபிராமியின் குளிர்ந்த விழிக்கருணையால் அடியோடு நீங்கும். அன்னை உங்களை அத்தனை துயர குழிகளில் இருந்து மீட்டெடுத்து சுதந்திரமான நிம்மதியான நல்வாழ்வு அனுகிரகம் செய்வாள் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 80வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.